எஃப்டிபி நேயர்களுக்கு வணக்கம். சட்டமன்ற தொகுதி வாரியாக தொகுதியின் கள நிலவரங்களை பார்த்து வருகிறோம். அந்த வரிசையில் இப்போது நாம் பார்க்க இருக்கும் தொகுதியானது வேளச்சேரி சட்டமன்ற தொகுதி. இதை பற்றி பேச நம்மோடு வம்சி அவர்கள் இணைந்திருக்கிறார். வணக்கம். வணக்கம் சதீஷ். வேளச்சேரி சட்டமன்ற தொகுதியில் இருக்கக்கூடிய கள நிலவரம் உங்களுடைய பார்வையில? வேளச்சேரி கொஞ்சம் விருகம்பாக்கம் மாதிரி இதுவும் கொஞ்சம் டைட்டா தான் போகும்னு நினைக்கிறேன். ஏன்னா வேளச்சேரின்றது ஒரு புது தொகுதி. 2008 தான் தொகுதி ஃபார்ம் பண்றாங்க. ஃபார்ம் பண்ணது ஒரு தொகுதி ஃபார்ம் பண்ணது ஒரு முறை அதிமுகவும் ஒரு முறை திமுக, இன்னொன்று திமுக கூட்டணியில் காங்கிரஸ் அப்படின்ற ஜெயிச்சிட்டாங்க. கடந்த முறை சட்டமன்ற தேர்தல் நடக்கும்போது சென்னையில் இருக்கும் தொகுதியில் பெரிய அளவுக்கு கூட்டணி கட்சிகள் கொடுக்கக்கூடாதுன்ற மாதிரி ஸ்ட்ராட்டஜி எடுத்து நம்ம தான் போகணும்னு நிற்கணும், சென்னை ஸ்வீப் பண்ணுன்ற மைண்ட்ல இருந்தாரு. ஒரு கூட்டணிக்கு கொடுத்த ஒரே தொகுதி இந்த தொகுதி தான், வேளச்சேரி தொகுதி. திரு ஆசான் மௌலானா, இது ஒரு முன்னாள் காங்கிரஸ் எம்பி அருண் ரஷீத் மகன், அவருக்கு கொடுத்தாங்க. அவரு கூட நீங்க பாத்தீங்கன்னா இங்க 40% குறைவா ஓட்டு எடுத்து ஜெயிச்சிருக்காங்க. இது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கான்ஸ்டிடியூன்சி இருக்கு. எல்லாருக்குமே 40% குறைஞ்சுதான் ஓட்டு வந்திருக்கு. ஸோ இது திமுக இப்படி ரொம்ப கம்ஃபர்டபுள் அப்படின்னு மத்திய சனி வடசனையில் இருக்க மாதிரி கம்ஃபர்டபுள் தான் சொல்ல முடியாது. ஒரு தின் லீட் தான் இங்க அவங்களுக்கு திமுக இருக்கு. இதுல நீங்க திமுக போலிங் நீங்க பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, அது ஒரே அளவுதான். 70,000, 2019 83,000, 21 16 எடுத்ததை விட அது குறைவான வாக்குகள் எடுத்தாங்க, 68,000. 24 திரும்ப 19 விட குறைவான வாக்குகள் எடுக்கிறாங்க. ஸோ 2016 21 இந்த தொகுதியில வாக்கு குறைஞ்சிருக்கு. இத்தனைக்கும் ஓட்டர்ஸ் இன்க்ரீஸ் ஆகிற சூழல்ல வாக்கு குறைஞ்சிருக்குன்னா இந்த தொகுதி திமுக ஸ்டிக்கி விக்கெட்ல இருக்கு அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். அதிமுகவை பொறுத்தவரை அப்படியே அவங்க 16 to 21 ஓட்டு இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஆனாலும் அவங்களுக்கு ஒரு சின்ன மார்ஜின்ல தான் அவங்க இதாயிட்டாங்க. இப்போ இந்த தொகுதியில இந்த கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் எப்படி போலிங் வந்திருக்குன்னா, திமுக அணி 46% தமிழ்ச்சி தங்கமணியன் எடுத்தாங்க, பாஜக 31%, அதிமுக 14%, அப்புறம் நாம் தமிழர் 7%. நாம் தமிழர் பேசிடலாம். அதிமுக பாஜக உள்ள கெமிஸ்ட்ரின்னு பார்க்கறதுக்கு நாம் தமிழர் ஓட்டிங் இங்க கொஞ்சம் டீசெண்டா இருக்கு கொஞ்சம். ஏன்னா இந்த வேளச்சேரி, ஷோலிங்கெல்லாம் பாத்தீங்கன்னா இமிகிரண்ட் பாப்புலேஷன். தமிழ்நாட்டின் பிற மாவட்டங்கள் எல்லாம் இங்க ஐடி கம்பெனிக்கு வேலை செய்யறதுக்கு இங்க அப்ப வீடு தங்கினவங்க பாப்புலேஷன் கொஞ்சம் நிறைய இருக்கும். அதுல கொஞ்சம் நல்லாவே அவங்களுக்கு வந்துருக்கு போல இருக்கு. நாம் தமிழருக்கு 14,000 12,000 ஓட்டிங் இருக்கு. அவங்க ஸ்டேட் ஆவரேஜோட கம்மி தான் இங்க. பட் ஆனால் ஓரளவு டீசெண்டா இருக்கு. ஸோ இதுல கமிங் பேக் டு ஏடிஎம்கே பிஜேபி, இது ஒரு ட்ரிக்கி சினாரியோ. நீங்க பாத்தீங்கன்னா திமுக அணி பார்லிமெண்ட்ல பத்தி 46%, ஏடிஎம்கே பிஜேபி கம்பைண்டே ஒரு 45 வருது. ஸோ இது 45 1% லீடு. 45 மறுபடியும் இருக்குமா? இப்போ நம்ம டி நகர்லன்னா அங்க ஒரு கம்யூனிட்டி திமுக அந்த ஏடிஎம்கே பிஜேபி அணிக்கு பேக்கிங்கா இருக்கு, இந்துத்துவா ஓட்டர்ஸ் கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருக்கு. பட் அந்த மாதிரி இங்க இல்லை. இது கொஞ்சம் ஒரு எலீட்டான ஒரு தொகுதி தான் இது. நீங்க பாஜகவுக்கு கொஞ்சம் ஓட்டு இருக்கு, அவங்க பாஜக ஓட்டு இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க. ஆனாலும் ஏடிஎம்கே அசோக்ன்றவர் எங்க மாவட்ட செயலராக இருக்காரு. அந்த தொகுதி கண்டிப்பா எப்படி ஐடிஎம்கே விட்டு கொடுக்குமா பாஜகவுக்கு? ஏன்னா ரெண்டுமே இப்ப டி நகரும் பார்த்தோம். டி நகர்ல இதே சிச்சுவேஷன் தான். மாவட்ட செயலாளர் முன்னாள் எம்எல்ஏ, அவர் விட்டு கொடுப்பாரான்னு தெரியல. இங்கேயும் மாவட்ட செயலாளர் முன்னாள் எம்எல்ஏ, அவரை விட்டு கொடுப்பாருன்னு தெரியல. மேபி அவர் 2 முறை தோற்றதா ஒரு விட்டு கொடுக்க சொல்லலாம். ஸோ இப்படி இருக்க சூழல்ல இங்கிருந்து யாரு அதிமுக பிஜேபி கண்டெஸ்ட் பண்ணுவாங்க? ஸோ கண்டெஸ்ட் பண்ணும்போது அவங்க ஓட் டிரான்ஸ்ஃபர் கரெக்டாக இருக்குமா அப்படின்னு தெரியல. டி நகர்ல அந்த ஒரு சோஷியல் ஈக்குவேஷன் ஃபேவரபிள் ஆகுது, ஓட் டிரான்ஸ்ஃபர் கொஞ்சம் ஸ்மூத்தா இருக்கும். இங்க அப்படி இருக்காது. இன்னொன்று என்னன்னா, விஜயோட ரோல் கொஞ்சம் இங்க நல்லா. ஏன்னா விஜய் இந்த தொகுதியில் தான் அவர் இங்கே ஓட்டிங் இருக்குன்னு நினைக்கிறேன். பெசநகரம் ஏரியாவில் தான் இங்கே இருக்கு. ஸோ விஜய் தாபாக்காவோட இம்பாக்ட் இந்த தொகுதியில் எப்படி இருக்கும் என்றது நமக்கு கொஞ்சம் பொறுத்து இருந்தா பார்க்கணும். ஸோ இது ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஃபைட் இங்க இருக்குன்னு நினைக்கிறேன். இது யார் எந்த கட்சியிலிருந்து போட்டிடுவாங்க அப்படின்னு திமுக கண்டெஸ்ட் பண்றதா காங்கிரஸ் கண்டெஸ்ட் பண்றதான்னு தெரியல. ஸோ ஒருவேளை காங்கிரஸ் கண்டெஸ்ட் பண்ணா ஒரு எட்ஜ் அதிமுக அணிக்கு இருக்கும் அப்படின்னு. பட் ஆனா அதிமுக அணியில யார் கண்டெஸ்ட் பண்ணுவாங்க
அப்படின்னு நமக்கு தெரியல. ஒரு அதிமுக நிற்கிறாங்களா, பிஜேபி நினைக்கிறாங்கன்னு தெரியல. திமுக உதயசூரியன் என்னன்னா கொஞ்சம் வந்துருவாங்க, அந்த பூண்ட் ஆஃப் ஃபைட் இருக்கும், அப்போ கொஞ்சம் வந்துருவாங்கன்னு தான் நான் நினைக்கிறேன். குறிப்பா வந்து 2024 வாக்கு சதவீதத்தை வைத்து பார்க்கும்போது இங்க கூட்டணி கட்சி குடித்தா கண்டிப்பா அது தோல்வியில முடியறதுக்கான வாய்ப்பு. ஆமா ஆமா, 40% தாண்டல, 40% ஓட்டு குறைவா தான் எடுத்திருக்காரு அவர் வந்து கடந்த முறை. இதே நீங்க வாகை சந்திரசேகர் வந்து இவரோட அதிகமாக எடுத்திருக்கு. அவரும் 40% கம்மியாக தான் இருக்கு. பட் ஆனா ஓரளவு கொஞ்சம் இவரோட பெட்டர்ன்ற பிளஸ் திமுக கண்டெஸ்ட் பண்ணா கொஞ்சம் போல் மேனேஜ்மெண்ட் கொஞ்சம் பெட்டரா இருக்கும். அதனால திமுக கண்டெஸ்ட் பண்றது ஒரு நல்லது. யாரு கொடுக்குறாங்க இந்த தொகுதி அப்படின்னு தெரியல. அதிமுகவும் பிஜேபிக்கு அதே சிக்கல் தான் இருக்கு. பிஜேபியில வந்து சில ஆஸ்பிரண்ட் கேண்டிடேட்ஸ் அங்க நிறைய பேர் இருக்காங்க. எஸ்ஜி சூர்யான்ற ஒருத்தர் வந்து அவர் வேளச்சேரி இந்த இங்கதான் ஒர்க் பண்ணிட்டு இருக்க, கொஞ்சம் எஃபெக்டா பண்ணிட்டு இருக்காரு. நாராயணன் திருப்பதி அவருக்கு கொஞ்சம் எஃபெக்டா இருக்கு, கொஞ்சம் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. பிஜேபி சைட்லயும் கொஞ்சம் கேண்டிடேட்ஸ் அங்கங்க இருக்காங்க. ஸோ எப்படி இங்க அவங்க வந்து இது சூஸ் பண்ணாங்க அலையன்ஸ், இந்த 3 தொகுதியிலுமே விருகம்பாக்கம், தியாகராய நகர், இது வேளச்சேரி, இது 3த்துலயும் இதாக இருக்கும். இந்த 3ல எந்தெந்த தொகுதி பிஜேபிக்கு, எந்தெந்த தொகுதி அதிமுகன்றதுல கொஞ்சம் டஃப் ஃபைட்டா இருக்கும். நிச்சயமா வேளச்சேரி தொகுதியில் இருக்கக்கூடிய நிலவரங்களை தெளிவா சொன்னீங்க. நம்ம மேலும் ஒரு தொகுதியில சந்திக்கலாம். நன்றி.